இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு நாளை முதல் 6 நாட்களுக்கு தினமும் 6000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு கடந்த 20ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை கர்நாடக அரசு புறக்கணித்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, யூ லலித் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. விசாரணை தொடங்கியதும் தமிழகம் மற்றும் கர்நாடகா இடையே மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி முன்னிலையில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பான அறிக்கையை மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி சமர்ப்பித்தார். பின்னர் தமிழக அரசு சார்பில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் சேகர் நாப்தே, உச்சநீதிமன்றம் எத்தனை உத்தரவுகள் போட்டாலும் அதனை கர்நாடக அரசு புறக்கணிப்பதாக கூறி அம்மாநில அரசின் நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசு சார்பில் கண்டனத்தை பதிவு செய்தார். பின்னர் உத்தரவுகளை பிறப்பிக்க தொடங்கிய நீதிபதிகள் தமிழகத்திற்கு நாளை முதல் 6ஆம் தேதி வரை தினமும் 6000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டனர். மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசு தலைமை வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பினர். அப்போது மேலாண்மை வாரியம் அமைக்க இன்னும் கால அவகாசம் இருப்பதாக முகுல் ரோஹத்கி தெரிவித்தார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதன் மூலம்தான் இந்த விவகாரத்திற்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் என்று கூறிய நீதிபதிகள் அதுவரை உச்சநீதிமன்றம் உத்தரவுகளை மட்டுமே பிறப்பிக்கும் என்றனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை வரும் 4ஆம் தேதிக்குள் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வாரியத்தில் இடம்பெறக்கூடிய நிபுணர்களின் பெயரை நாளை மாலை 4 மணிக்குள் தமிழகம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களும் தெரிவிக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த குழுவினர் கள நிலவரத்தை நேரடியாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்தியாவின் ஒரு அங்கமாக விளங்குகிறோம் என்பதை உணர்ந்து கர்நாடக அரசு செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. காவிரி வழக்கு தொடர்பான விசாரணை இன்று நடைபெற்றபோது கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனங்களை தெரிவித்தது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளை அடுத்தடுத்து உதாசீனப்படுத்துவதன் மூலம் சட்டத்தை கர்நாடக அரசு சிதைப்பதாகவும் நீதியின் மாண்பை குலைப்பதாகவும் தங்களது அதிருப்தியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெளிப்படுத்தினர். அரசியல் சாசன பிரிவு 144 படி நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறினர். இந்தியாவின் ஒரு அங்கமாக விளங்குகிறோம் என்பதை உணர்ந்து கர்நாடக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு கர்நாடக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள இறுதி வாய்ப்பு என்றும் எச்சரித்தனர். சட்டத்தின் கோபத்திற்கு ஆளாவதற்குள் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இன்று பிறப்பித்த அதிரடி உத்தரவுகள் குறித்து தமிழக அரசு வழக்கறிஞர் உமாபதியுடன் எமது செய்தியாளர் மதியழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காண்போம். காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றமானது இன்று கர்நாடக அரசிற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கு. இது தொடர்பாக நம்மிடம் இருக்கக்கூடிய தமிழக அரசு வழக்கறிஞர் திரு உமாபதியிடம் சில கருத்துக்களை கேட்கலாம். சார் வணக்கம். உச்சநீதிமன்றமானது இன்றைக்கு பிறப்பித்திருக்கிற அந்த மேலாண்மை வாரியம் என்கிற உத்தரவு எந்த அளவிற்கு செயல்படுத்துகிற சாத்தியக்கூறுகள் இருக்குது சார்? 3 நாளைக்குள்ளே இந்த சுப்ரீம் கோர்ட் ஆனபடி 3 நாளைக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ஸ்டியூட் பண்ணி ஆகணும்னு ஆணைப்பட்டிருக்காங்க. அப்புறம் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நாமினேஷன் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் நாமினேட் பண்ணணும். அது நாளைக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். செவ்வாய்க்கிழமைக்குள்ளே இந்த போர்டு ஃபார்ம் ஆகிடும், காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு, ஆஸ் பர் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். இப்போ இன்றைக்கி கர்நாடக அரசிற்கு என்ன மாதிரியான உத்தரவுகள் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது? இந்த உத்தரவு மூலம் கர்நாடக அரசிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு என்ன சார்? கர்நாடகா அரசுக்கு உள்ள பின்னாடியே அவளுக்கு தெரியும். அதோட நான் ஒன்றும் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஆர்டர்ஸை ஒபே பண்ணலை. இன்றைக்கி இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் எகெயின் கர்நாடகாவுக்கு ஒரு ஆணையிட்டிருக்காங்க. நாளையிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் 6000 கன அடி தண்ணி கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு. வி ஹோப் தே கிவ். பட் அவங்க கொடுப்பாளா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். பட் வி ஆர் ஒன்லி ஹோப்பிங் தட் தே வில் கம்ப்ளை வித் தி ஆர்டர் டு கீப் தி மெஜஸ்டி ஆஃப் தி கோர்ட். காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து உச்சநீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவுகள் குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காண்போம். பல வருஷமாக போராடி காவிரி தண்ணீரை பேசி தீர்க்க முடியாத நிலைமையில் அம்மா நீதிமன்றத்தை நாடினாங்க. நீதி தான் நல்ல தீர்ப்பை வழங்கும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதில் வெற்றியும் கண்டு பல முறை சுப்ரீம் கோர்ட்டு தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு தண்ணீர் தரணும் சொன்னாலும் கூட தண்ணீர் தரமாட்டேன்னு அடம்பிடிக்கிற சித்தராமையாவிற்கு இன்றைக்கு மீண்டும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பது ஒரு அருமையான தீர்ப்பு. காவேரி மேலாண்மை வாரியம்தான்
2 மாநில அரசாங்கத்திற்கும் மூன்றாவதாக பாண்டிச்சேரி மாநிலத்திற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு மையமாக அது அமையும் என்பதை தொடர்ந்து தலைவர் கலைஞரும் தளபதி அவர்களும் கூறி வந்ததை உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே குறிப்பிட்டிருப்பதை கண்டு நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கிறோம். தமிழர்களுக்கு இது ஒரு வெற்றியாக நாம் நினைக்க வேண்டிய கருத்தாகும். அமைக்கப்படுகிற மேலாண்மை வாரியம் உடனடியாக 2 மாநிலங்களிலும் உள்ள நிலைமைகளை அறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு உச்சநீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பை மத்திய அரசாங்கம் ஏற்று உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை தாமதமில்லாமல் 4 நாட்களுக்கு முன்னதாகவே அமைக்க வேண்டும். மத்திய அரசும் கர்நாடக அரசும் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்புக்கு மதிப்பளித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். மேலாண்மை வாரியம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வச்ச கோரிக்கை தான். அது ஒரு சட்ட வடிவம் பெற்று அது வருது, அது அழுத்தம் கொடுத்து நிறைவேற்றப்படுதுங்கிறத நமக்கு இப்போ மகிழ்ச்சி தான். அதை வரவேற்கிறோம். அப்படி வந்தால் தான் ஒரு 2 மாநில மக்களுக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு சுமூக தீர்வு. உச்சநீதிமன்றம் அளித்துள்ள அதிரடி உத்தரவுகள் குறித்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க நிர்வாகிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காண்போம். இது விவசாயிகள் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அத்தோடு இல்லாமல் அக்டோபர் 4ஆம் தேதிக்குள் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். நாளை மாலைக்குள் அதற்கான உறுப்பினர்களை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து தமிழக மக்களை வஞ்சிக்காமல் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். தமிழகத்திற்கு இந்த ஆண்டு பயிர் செய்வதற்கு உரிய தண்ணீரை வழங்குவதற்கு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும். மேலாண்மை வாரியத்தை அமைச்சு அடுத்தபடி எங்களுக்கு உடனடியாக தண்ணி கொடுக்கணும். நாளையிலிருந்து 6ஆம் தேதி வரை தண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த 6ஆம் தேதி வரை தண்ணி கொடுத்தால்தான் இந்த தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்து சேரும். இல்லை விவசாயம் பண்ணலாம், இல்லை விவசாயம் பண்ண முடியாது. விவசாயிக்கு இந்த திருவாரூர் மாவட்டம், தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டம் சுத்தமாக முற்றிலும் அழிஞ்சு போகிற சூழ்நிலையாக இருக்குது. இந்த 6 நாளைக்கு அவசியமாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எங்களுக்கு தண்ணி கொடுக்க ஏற்படும். பக்ரா பியாஸ் அணைக்கு மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்ட விதிமுறைகள் 100க்கு 100 இதற்கு பொருந்த வேண்டும் என்று தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பு கூறுகிறது. அப்படி இல்லாமல் இதை நீர்த்து போக செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் மத்திய நீர்வளத்துறை செயலாளர் சசிசேகருக்கு இதில் ஒரு வேலை இருக்கிறது. அவர் நடுநிலையாக நடந்து கொள்ளவில்லை என்பது கடந்த கால அவருடைய செயல்பாடு நன்கு தெரிகிறது. எனவே தமிழ்நாடு அரசு இதில் எச்சரிக்கையாக இருந்து பக்ரா பியாஸ் அணை விதிமுறைகளைப் போல் மேலாண்மை வாரியத்துக்கு ஒழுங்குமுறை குழுவுக்கு இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. அநேகமாக காவிரி பிரச்சனை ஒரு முடிவுக்கு சூழ்நிலையில் இருக்கு. 4 மாநிலங்களுக்கு சொந்தம், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் காவிரி நதி, பொன்னி நதி சொந்தங்கிறத இது உறுதிப்படுத்துது. உச்சநீதிமன்றம் அளித்துள்ள உத்தரவுகள் குறித்து தமிழக பொதுப்பணித்துறை முன்னாள் தலைமை பொறியாளர் வீரப்பன் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காண்போம். இந்த ஒரு 10 நாட்களாகவே கர்நாடக அரசு காவிரியில் எந்த தண்ணீரையும் திறந்து விடவில்லை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு ஏற்ப. ஏன் இந்த உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசை நீங்கள் ஏன் திறந்து விடவில்லை என்று ஏன் கண்டிக்கவில்லை? அவர்கள் மீது, கர்நாடக அரசு மீது முதலமைச்சர் உட்பட ஏன் அவமதிப்பு வழக்கை அவர்கள் தொடரவில்லை என்பது ஒரு அடிப்படையான ஒரு. கர்நாடக அரசு மீது உள்ள அதிருப்தியால் அந்த மாநில அரசுக்காக வாதாடி வந்த மூத்த வழக்கறிஞர் பாலி நாரிமன் உச்சநீதிமன்றத்தில் இன்று தனது வாதங்களை எடுத்துரைக்காமல் புறக்கணித்தார். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுமாறு கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த 27ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை பின்பற்றுமாறு பாலி நாரிமன் கர்நாடக அரசை வலியுறுத்தினார். ஆனால் அதனை கர்நாடக அரசு ஏற்காத நிலையில் வழக்கில் இருந்து விலகிக் கொள்ள பாலி நாரிமன் முடிவு செய்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் காவிரி வழக்கு தொடர்பான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற போது தனது வாதங்கள் எதையும் பாலி நாரிமன் எடுத்துரைக்கவில்லை. கர்நாடக சட்டப்பேரவையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை சுட்டிக்காட்டி காவிரியில் இருந்து தண்ணீர் திறக்க முடியாததை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்குமாறு கர்நாடக முதல்வர் தனக்கு எழுதிய கடிதத்தையும் அதில் உடன்பாடு இல்லை என பதிலளித்து தாம் எழுதிய பதில் கடிதத்தையும் மட்டுமே உச்சநீதிமன்றத்தில் இன்று பாலி நாரிமன் வாசித்தார். இதனிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஆலோசிக்க கர்நாடகாவில் நாளை மதியம் 2 மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. 3 நாட்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க சாத்தியக்கூறு இல்லாத பட்சத்தில் கால அவகாசம் கேட்டு உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என மத்திய நீர்வளத்துறை செயலாளர் சசிசேகர் கூறியுள்ளார். இது தொடர்பாக எமது டெல்லி செய்தியாளர் சரோஜ் கன்பத்திற்கு சசிசேகர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது காண்போம்.
Supreme Court given earlier that 4 weeks time to form the Kaveri Water Management Board. So now that within 3 days Supreme Court directed to form the Kaveri Management Board. So how much government is prepared, sir, now, sir? Government will have to propose to the government to take decision on this subject. Okay. The Act, the Interstate River Dispute Act, requires the central government to take decision on formation of the board and form a scheme. So we'll propose to the central government. Okay. Now it's this is that within 3 days it's possible, sir. It's possible they will form this committee, the management board, sir, and. We are placing all the facts before the government. Okay. And for government to take decision within these 3 days. Okay. If it is not, then we'll go to the court and suggest that it will take some more time. Okay. Okay. So you will go to court, sir, again. I do not know right now. Okay. It is possible to take decision within 3 days, but whatever be the decision is will place before the government. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவை நலமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் வீடு திரும்ப வேண்டி திருவேற்காடு கோவிலில் திரைப்பட நடிகைகள் சச்சு மற்றும் வெண்ணிற ஆடை நிர்மலா ஆகியோர் நாடக கலைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சிறப்பு பூஜை மேற்கொண்டனர். தொடர்ந்து நடிகைகள் சச்சு வெண்ணிற ஆடை நிர்மலா இருவரும் தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து கோவில் பிரசாதம் அளிக்க மருத்துவமனைக்கு வந்தனர். ஆனால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அம்மா நிச்சயமாக பூரண குணத்துடன் இன்னும் அதிக சக்தியோட நல்ல ஆரோக்கியத்தோட தமிழக மக்களுக்கு நிறைய சேவை செய்ய போகிறாங்க, நிறைய திட்டங்கள் கொடுக்க போகிறாங்க. அவங்க எப்போவுமே நல்லா இருப்பாங்க. அந்த அருள் அவங்களுக்கு உண்டு. யாரும் தவறான செய்தியை நம்பி பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு ஒன்றுமே வராது. அவங்க நல்ல சக்தி உள்ளவங்க, நல்ல வில் பவர் உள்ளவங்க, நல்ல மனதைரியம் உள்ளவங்க, ரொம்ப திறமைசாலி. நான் எனக்கு அவங்க கூட பிறக்காத ஒரு சகோதரி. அவங்களுக்காக நான் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் வந்தேன். இதனிடையே அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், ஜெயக்குமார், பெஞ்சமின், காமராஜ், சபாநாயகர் தனபால், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் மருத்துவமனைக்கு வருகை புரிந்தனர். இந்நிலையில் வதந்திகள் பரப்பப்படுவதை நம்ப வேண்டாம் எனவும் முதலமைச்சர் நலமாக இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சட்டம் ஒழுங்கை கெடுக்கும் நோக்கில் முதலமைச்சரின் உடல் நலன் குறித்து வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதை போல தவறான தகவல்களை பரப்பி கடையை அடைக்க சொல்லி தேவையில்லாமல் பண்ணால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் போலீஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு சமூக வலைதளங்களை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, தீய விஷயத்துக்கு இல்லை. அது எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இங்கே வந்த நாள் முதல் மக்கள் பணி தினமும் பாருங்க, மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காவேரி பிரச்சனையிலிருந்து இன்னைக்கு போனஸ் கொடுக்கறதுல இருந்து தேர்தலை சந்திப்பது வரைக்கும், வேட்பாளர் லிஸ்ட் அறிவிக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மக்கள் பணியை செய்யும் போது சில பேர் தப்பான எண்ணத்துடன் தீய நோக்கத்துடன் இந்த தவறான தகவல்களை பரப்பி ஒரு குழப்பத்தை விளைவிக்க நினைக்கிறாங்க. மிகவும் தவறு. எங்கள் அம்மா நீண்ட காலம் பல வருஷங்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திப்பதாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். The hospital has already given a statement. She is getting better ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சீக்கிரம் குணமாக உடல்நிலை சீக்கிரம் குணமாகிறது இறைவனை பிரார்த்திக்கின்றோம். 2-3 நாளில் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி ப்ரெஸ் ரிலீஸ் has been given by the hospital and we hopefully 2-3 நாளுக்கு திரும்பி வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்து நல்லபடியாக மக்களுக்கு நல்லது செய்யணும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். முதலமைச்சரின் உடல் நலம் குறித்த தகவல்களை வெளியிட்டு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அப்பல்லோ மருத்துவமனையில் 1 வாரத்திற்கும் மேல் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவை தமிழக ஆளுநர் இதுவரை நேரில் சென்று பார்க்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதாவின் உடல்நிலை பற்றிய செய்தி யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று மூடு மந்திரமாக வைத்திருப்பதால் ஒரு சிலர் விரும்பத்தகாத செய்திகளை எல்லாம் வதந்திகள் மூலமாக பரப்பி வருவதாகவும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். இந்த வதந்திகளுக்கு முடிவு கட்டும் வகையில் தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து தக்க ஆதாரங்களோடு நல்ல தகவலை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
வதந்திகளுக்கு உடனே முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக அரசு நிர்வாகம் செயல்பட வேண்டும் என்றும் அதற்கு ஏற்ற ஏற்பாடுகளை தமிழக ஆளுநர் கையில் எடுக்க வேண்டும் என்றும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். முகநூல் கணக்கு மூலமாக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து அவதூறு பரப்பிய தமிழச்சி மீது 3 பிரிவுகளில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை பற்றி வதந்தி பரப்புவோர் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் முகநூல் கணக்கு மூலமாக தமிழச்சி என்ற பெயரில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து அவதூறு பரப்பியதாக அதிமுக ஐடி பிரிவு மாநில செயலாளர் ராமச்சந்திரன் சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். இதனையடுத்து முகநூலில் தவறான தகவல்களை பரப்பிய தமிழச்சி மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே அவதூறு பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக தஞ்சாவூரில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டில் 8 சென்டிமீட்டரும், நன்னிலம், செட்டிக்குளம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டரும், அரியலூர், வலங்கைமான் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இரவு நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 3ஆம் தேதி வரை கால அவகாசம் இருப்பதால் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் இடங்களை பிரித்துக் கொள்வதில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி திருநாவுக்கரசர் முன்னிலையில் இன்று மீண்டும் காங்கிரஸில் இணைந்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் தொண்டர்கள் ஏராளமானோர் விருப்பம் தெரிவித்து வருவதாகவும் திமுகவுடன் பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றும் திருநாவுக்கரசர் அப்போது தெரிவித்தார். பிரச்சனை கிடையாது. எல்லா மாவட்டங்களிலேயும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் எவ்வளவு இடம் மொத்தம் எவ்வளவு பண்ணிக்கிறாங்க போகிறாங்கலாம் நீங்கள் 3ஆம் தேதி தான் தெரியும். வேட்புமனு தாக்கல் செய்த கடைசி நாள் வரைக்கும் ஒரு தொகுதியை மாற்றிக்கலாம், இன்னொரு தொகுதி கூட கிடைக்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். சுவாதி படுகொலை வழக்கில் கைதான ராம்குமார் மரணமடைந்து 13 நாட்களுக்கு பிறகு நாளை அவரின் உடல் பிரேத பரிசோதனை நடைபெற உள்ளது. சுவாதி கொலை வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் கடந்த 18ஆம் தேதி மரணமடைந்தார். இதையடுத்து ராம்குமாரின் மரணம் மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. ராம்குமார் தரப்பினர் பிரேத பரிசோதனையின் போது தங்கள் தரப்பில் தனியார் மருத்துவரை சேர்க்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். ஆனால் மருத்துவக் குழுவில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவரை இணைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து ராம்குமாரின் குடும்பத்தினர் தொடர்ந்து மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர் சுதீர் கே குப்தா ராம்குமாரின் பிரேத பரிசோதனை மருத்துவக் குழுவில் இடம்பெற்றுள்ளதாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாளை நடைபெறும் ராம்குமாரின் உடற்கூறு ஆய்வு அனைத்தும் வீடியோவில் பதிவு செய்யப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்க மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் வினோத் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழர்களுடைய அடையாளம் தொடர்ந்து மறைக்கப்படும் பொழுதும் அல்லது தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது முதல் குரல் கொடுப்பவருமான நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இங்கே மதுரையில் உள்ள கீழடியில் நடக்கும் அகழ்வாராய்ச்சியை காண தற்போது வந்துள்ளார். அவரிடம் இங்கே அவர் கண்ட விஷயங்கள் மேலும் அவருடைய கோரிக்கைகள் குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது இன்னைக்கு இங்கே கீழடியில் இந்த அகழ்வாராய்ச்சி இன்றோடு நிறைவு பெறுகிறது. அதே போல் இங்கே எடுத்த பொருட்கள் அனைத்தும் தொழில் துறையோட தலைமை அலுவலகமான பெங்களூருக்கு கொண்டு செல்லப்படுது. ஸோ நமக்கு கிடைத்த இந்த அடையாளங்கள் அங்கே கொண்டு போகும்போது திருப்பி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்த பார்த்துருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இப்போ 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது இன்ன முன்னோர்கள் வாழ்ந்த இடம், அவங்க வாழ்ந்த முறையை பார்க்கும்போது நமக்கு வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அப்போ இதில் இந்த இந்த சுவடுகள் வந்து மறைந்து போகாமல் பாதுகாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ இங்கேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு ஒரு மாநிலத்துக்கு போனால் அது அந்த முழு ஆவணம் அங்கே இருக்குமா, அது பாதுகாக்கப்படுமா, பராமரிக்கப்படுமாங்கிற கேள்வி எழுது. இப்போ அதனால் இங்கேயே இந்த கீழடி பகுதி கிராமத்திலே இங்கே இந்த இடத்துலையே ஆய்வு செய்கிறதுக்கான ஒரு மையத்தை நிறுவி கொடுக்கணும் அரசு. அதான் நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். இப்போ இது வந்து கொஞ்சம்தான், ஆனால் இந்த 150 ஏக்கரில் ஆய்வு செய்யணுங்கிறாங்க. இப்போ அதை வந்து ஒரு இந்த முதலாளி, தனியார் முதலாளிகிட்ட உரிய தொகையை கொடுத்து அரசு இது பண்ணி அரசுடைய இடமாக்கி இந்த அகழ்வாய்வை தொடரணுங்கிற நம்ம நினைக்கிறோம். அதை வந்து இப்போ தனி மனிதர் செய்ய முடியாது, அரசு தான் செய்ய முடியும். அதனால் அரசுக்கு இந்த பொறுப்பும் கடமையும் இருக்குது. அதை கோரிக்கையை வச்சு நம்ம கேட்குறோம். சார், இப்போ வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கீழ் தான் தொழில் துறை வருது. இங்கே வந்து தமிழக அரசுக்கு நீங்கள் என்ன விதமான கோரிக்கை? தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இங்கே இது ஆய்வு இங்கே வச்சு இங்கே தொடர்வதற்கு, இங்கே பாதுகாப்பதற்கு, இந்த பொருள்களை இங்கே வச்சு பராமரிப்பதற்கு, இங்கேயே இருந்து ஆய்வு செய்வதற்கு நீங்கள் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்னு மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்கணும். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த அரை மணி நேர பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த அரை மணி நேர பகுதியை தேவேந்திரன் வழங்குவார். நன்றி லலிதா. இனி தொடர்ந்து செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு மாநிலம் முழுவதும் இன்று 1,65,644 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமை தொடங்கியது. 5ஆம் நாளான இன்று 1,65,644 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதில் மாவட்ட பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 666 பேரும், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 7128 பேரும், கிராம ஊராட்சி தலைவர் பதவிக்கு 31,114 பேரும், கிராம வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 1,12,794 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மாநகராட்சி கவுன்சிலர் பதவிக்கு 1,433 பேரும், நகராட்சி கவுன்சிலருக்கு 3,892 பேரும், பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பதவிக்கு 8,527 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மொத்தம் 5 நாட்களில் இதுவரை 2,31,020 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். கன்னியாகுமரியிலிருந்து நவராத்திரி பூஜைக்காக திருவனந்தபுரத்துக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட சுவாமி சிலைகளுக்கு தமிழக கேரள எல்லையில் இரு மாநில காவல்துறை சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபுரம் அரண்மனையிலிருந்து திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவுக்காக நேற்று சுவாமி சிலைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த நிலையில் தமிழக கேரள எல்லையான களியக்காவிலையில் இரு மாநில காவல்துறை சார்பில் சுவாமி சிலைகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காவல்துறையினரின் அணிவகுப்புடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருவனந்தபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிதரூர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஊட்டியில் 2வது சீசன் தொடங்கியதை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக ரஷ்ய நாட்டின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் 2ஆம் கட்ட சீசன் தொடங்கியுள்ளது. இதையொட்டி இந்திய ரஷ்ய நாடுகளின் நல்லுறவை வளர்க்கும் விதமாக ரஷ்ய நாட்டு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. ரஷ்ய நாட்டு பாடல்களுக்கு ஏற்ப பெண்கள் தனித்தனியாகவும் குழுக்களாகவும் சேர்ந்து நடனமாடினர். குறிப்பாக பேலட், ஜிம்னாஸ்டிக், பெல்லி, பாலிவுட் உள்ளிட்ட 15 வகையான நடனங்களை ரஷ்ய நாட்டு கலைஞர்கள் ஆடி அசத்தினர். இதை ஏராளமானோர் உற்சாகமாக கண்டுகளித்தனர். நாங்கள் ரஷ்யன் டான்ஸ் பக்கம் வந்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் பார்த்ததில்லை. எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்துச்சு. ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஊட்டி மக்களுக்காகவும் ஊட்டியில் வர டூரிஸ்ட்டுக்காகவும் ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம் இது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் சீசனை வரவேற்கணுன்ற ஒரே விதத்துக்காக இந்த ப்ரோக்ராமை இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணார். இந்த ப்ரோக்ராமை இன்னும் பெரிய விஷயமா பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக இது வந்து பெரிய விஷயமா அட்லீஸ்ட் 2000-3000 பேர் பார்க்குற அளவுக்கு இது செய்வாங்க.
திருப்பூரில் வங்கிக் கடனை திருப்பி செலுத்த அதிகாரிகள் திட்டியதால் மனமுடைந்த இளைஞர் தனக்குத்தானே மின்சாரம் பாய்ச்சி தற்கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தொட்டத்துப்பாளையம் பகுதியில் வசித்து வந்த பட்டதாரி இளைஞர் ராம் கணேஷ் பழைய கழிவு பஞ்சு அறைவி நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். இவர் கடந்த 2013ஆம் ஆண்டில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் இயந்திரம் வாங்க 28 லட்சம் ரூபாய் கடன் தொகை பெற்றுள்ளார். இவர் இதுவரை 21 லட்சம் ரூபாய் தொகை செலுத்தியும் மீதமுள்ள 7 லட்சம் ரூபாயை ஒரே தவணையில் கட்டும்படி கடந்த புதன்கிழமை வங்கியிலிருந்து வந்த நபர்கள் ராம் கணேஷை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ராம் கணேஷ் அன்று இரவு கால்களில் மின்சார வயர்களை கட்டி தனக்குத்தானே மின்சாரம் பாய்ச்சி தற்கொலை செய்து கொண்டார். தனது நிறுவனத்தில் பணியாற்றிடும் ஊழியர்கள் முன்னிலையில் வங்கி அதிகாரிகள் திட்டியதால் தான் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். இந்த தற்கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேங்க் லோன் நான் தான் வாங்கியிருந்தேன். நான் எல்லா நேரத்திலும் பையனை போயிருந்தேன் இருக்கீங்க. பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாஃப்ஸ் அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். சேலம் மாவட்டத்தில் பள்ளி மாணவிகள் 4 பேர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கோனேரிப்பட்டியைச் சேர்ந்த மதுமிதா பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் மதுமிதாவை அவரது பாட்டி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மதுமிதா விஷமருந்தியதுடன் சக மாணவிகளிடம் தெரிவித்துள்ளார். இதனை அறிந்த மற்ற மாணவிகள் வைஷ்ணவி, பிரியா, இந்திராணி ஆகியோர் சேர்ந்து மீண்டும் 4 பேரும் அரளி விதையை சாப்பிட்டுள்ளனர். இதனையடுத்து பள்ளியில் மாணவி மதுமிதா வாந்தி எடுத்ததை அடுத்து அவரிடம் விசாரித்ததில் 4 பேரும் அரளி விதை சாப்பிட்டது தெரிய வந்தது. இதையடுத்து 4 பேரும் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்ட குளங்களில் உள்ள கருவேல மரங்களை குத்தகைக்கு விடுவதில் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குளங்களில் சுமார் 39 ஹெக்டேர் பரப்பளவில் கருவேல மரங்கள் காணப்படுகிறது. மாவட்ட வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த மரங்கள் ஆண்டுதோறும் ஏலம் விடப்படுவது வழக்கம். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற ஏலத்தின் போது 2 முக்கியமான அரசியல் கட்சிகளுக்கு தேவையான நபருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து ஏலத்தின் போது பங்கேற்ற ஒப்பந்ததாரர்கள் வெளிநடப்பு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சின்னவட பெரிய ஏலம் வந்தோம். அரசியல் கட்சியில் குண்டர்கள் வந்து அவங்களுக்கு வேண்டிய ஆளுக்கு பேரம் பேசி டிஎஃப்ஓவையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டு பேரம் பேசி அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் 60,000 கேட்ட ஏலத்தை 55,90 ஏலத்தை விட்டாங்க. நான் 60 வரையும் கேட்டேன். ஒரு டிஎஃப் கொடுக்க மாட்டாங்க. தெற்கு ரயில்வே சார்பில் தீபாவளிக்காக அறிவிக்கப்பட்ட சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு இன்று காலை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்தன. டிக்கெட் விலை அதிகமாக இருந்ததாக முன்பதிவு செய்ய வந்த பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகையொட்டி திருநெல்வேலி, எர்ணாகுளம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களுக்கு ஸ்வீதா என்ற சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. சுவிதா ரயில்களுக்கான கட்டணம் அதிகமாக இருந்த போதிலும் பேருந்துகளில் இடம் கிடைக்காது என்ற காரணத்தால் பயணிகள் முன்பதிவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டனர். முன்பதிவு தொடங்கிய 15 நிமிடங்களுக்குள் முக்கிய வழித்தடங்களில் செல்லும் சிறப்பு ரயில்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. தீபாவளி டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்காக எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தா நார்மல் ஃபேரோடைய கூடுதலாக இருக்குது ஃபேரு. அந்த ஃபேரை வந்து ஊருக்கு போகணுன்ற கட்டாயத்தினால ஃபேர் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் வந்து அதை புக் பண்ணி போகிற கண்டிஷனில் வந்து இப்போ புக் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இப்போ ஃபேர் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். யூரி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு சரியானதே என 90% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். தவிர்த்திருக்கலாம் என 7.11% பேரும், தவறானது என 2.89% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு சரியானதே என 90% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். தவிர்த்திருக்கலாம் என 0.7% பேரும், தவறானது என 0.3% பேரும் கருத்து கூறியுள்ளனர். தாய்லாந்து நாட்டில் நடந்து முடிந்த சர்வதேச அளவிலான யோகா போட்டியில் திருப்பூர் மாணவி வைஷ்ணவி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். திருப்பூர் பாண்டிய நகர் பகுதியில் வசித்து வரும் சரவணன், விமலா தம்பதியின் மூத்த மகள் வைஷ்ணவி தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் சிறுவயது முதலே மாவட்ட அளவிலான யோகா போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த வாரம் தாய்லாந்து நாட்டில் சர்வதேச யோகா கழகமும் அர்ஜென்டினா யோகா சங்கமும் இணைந்து நடத்திய 3வது காமன்வெல்த் சர்வதேச யோகா போட்டியில் இந்தியா சார்பில் மாணவி வைஷ்ணவியும் பங்கேற்றுள்ளார்.
இவர் 11 வயது முதல் 14 வயது வரை உள்ள பிரிவில் தங்கம் வென்று சாம்பியன் கோப்பையை தட்டிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் இன்று திருப்பூர் திரும்பிய மாணவி வைஷ்ணவிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்தனர். தாய்லாந்தில் நடந்த இன்டர்நேஷ்னல் யோகா காம்படிஷனில் நான் கலந்துக்கிட்டேன். அங்கே 100 மேலே ரொம்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க. தாய்லாந்து, பாகிஸ்தான், பேங்காக் அதுலேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அதில் ஓவரால் சாம்பியன் வின் பண்ணியிருக்கேன்.